வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஃபெமிலியராக இருக்க ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷன் தாங்க வந்திருக்கோம். ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டீப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த லொக்கேஷனில் வந்து சேம் எனக்கு பேக் சைடில் இருக்க வீடு வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த 7 வீடுமே யார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணு பில்டர்ஸ். இன்னைக்கு நம்மள வீடியோ எடுக்க கூப்பிட்டுருக்கவங்களும் விஷ்ணு பில்டர்ஸ் தான். அந்த 7 வீடுமே சோல்ட் அவுட் பண்ணி 7 வீட்லேயும் கஸ்டமர் எல்லாமே வந்துட்டாங்க. வாங்கினவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம அந்த 7 வீட்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 வீடு சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வீடு அதில் புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி ரெண்டல் வீடுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த மாதிரியும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் தான் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா தான் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி தேடி நம்ம வீடியோ எடுத்து போட முடியும். அதான் நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் மப்பேடி லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஈஸ்டர்ன் பைபாஸ்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரும். அதேமாதிரி ஈஸ்டர்ன் பைபாஸ் தாண்டி இருந்தீங்கன்னா ஜியான் ஸ்கூல் வரும். ஜியான் ஸ்கூல் தாண்டோன்னே ரைட் கட் ஆகும். அதுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த விழாவை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யார் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பில்டர்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா இதே மப்பேடு, சேலையூர் இந்த லொக்கேஷனில் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட், வில்லா எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்குறது எல்லாமே புரோக்கரேஜ் இல்லாத ஒரு வீடியோஸ் தான் நம்ம உங்களுக்கு எடுத்து போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்காகவாவது நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CMD அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1098 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் வந்து 2200 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK 3 டாய்லெட்டோட உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் சைடில் இருக்கிற வீடு வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் BHKவும், செகண்ட் ஃப்ளோரில் 2 BHKவும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு 2 BHKவும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்கி வாடகை விடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பில்டிங் வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் ஒரு வீடு போயிட்டு இருக்கு. கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னா இந்த வீடை புக் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வில்லாலேருந்து நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வர வழியாக ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குது, ஃபிஜி ஸ்கூல் இருக்குது. ஸோ அதே மாதிரி காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கேம்ப் ரோடு வந்து பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லைனில் பார்த்தீங்கனாலே அந்த 7 வீடுமே ஒரே சேம் மாடலையும், இப்போ இந்த பக்கம் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் செப்பரேட்டாக கேட் இருக்குது. உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு செப்பரேட் கேட் எஸ்எஸ்ல உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இன்னர் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வெளியில் அவுட்டர் ஒர்க் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இருக்கு. நீங்கள் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குள்ள எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. உள்ள என்ட்ரி ஆகும்போதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ரைட் சைடில் தான் அந்த கார் பார்க்கிங் செட்டப் இருக்குது. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்க் சம்ப் போட்டு கொடுத்துருக்காங்க. EB 3 ஃபேஸ் லைன் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. இதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கில்கேட் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸ் தான். மெயின் டோரும் நார்த் ஃபேஸ் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்வுட் டோர் தாங்க அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து அப்படியே உள்ளே வாங்க. ஹால் ப்ளஸ் டைனிங். ஸோ வென்டிலேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 2 3 4 பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து UPVC விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோட சேஃப்டி கில்கேட்டோட உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து இப்படியே வந்தால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி செட்டப் உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த ஏரியாவில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங் செட்டப் வந்து ஒரு டிசைனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம கிச்சன் உள்ள போகலாம். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸான கிச்சனாக தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கில்கேட் UPVC விண்டோட நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷனும் இவங்க சூப்பராக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி லேஃப்ட் செல்ஃப் நமக்கு ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் கவர் பண்ணும்போது உங்களுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஸோ பைப்லைன் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு பேரி வேறு தான் வச்சு கொடுக்க போகிறாங்க. பேக் சைடில் நிறைய பேர் வந்து பின்வாசல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆசைப்படுவீங்க. பின்வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு சேஃப்டி கில்லும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் எல்லாமே உங்களுக்கு ஒரு 1.5 அடி வந்து செட் பேக் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் போகலாம். இப்போ இங்கே இவங்க இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூஜை கபாடுக்கு செப்பரேட்டாக ஒரு ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது இன்டீரியரில் பூஜா கபாட் கம்ப்ளீட் பண்ணும்போது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு லேஃப்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டாங்க. அது பக்கத்திலே லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பக்கம் UPVC விண்டோ சேஃப்டி கில்லோட மஸ்கிட்டோ நெட்டோட அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி லேஃப்ட் செல்ஃப் கொடுத்துட்டாங்க. இன்டீரியரில் நம்ம கவர் பண்ணும்போது
இன்னும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ ஒரு அட்டாச் பாத், ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி செப்பரேட்டாக நம்ம ஸ்டாண்ட் அடிக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுக்குண்டான கவரும் பண்ணி கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேர்வேர் மெட்டீரியல் தான் போட்டு தர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாஸ்ட் பண்ணான ப்ரொவிஷன் வந்து யூபிவிசியில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் எல்லாமே வந்து டபிள்யூபிசி டோர் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா பிவிசிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்கு. ஸோ ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன் இந்த லொக்கேஷனில் வந்துடும். ஸோ மோட்டார் சுவிட்ச் வந்து நமக்கு உள்ளே வச்சு கொடுத்துறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் வெளியே இருக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி இந்த கார்னரில் வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து நல்லா எக்ஸாக்டாக கார்னராக நமக்கு அமைச்சு கொடுத்துறாங்க. இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஸோ ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்எஸ் ஹேண்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாக்டாக என்ன மெஷர்மெண்ட் கொடுக்கணுமோ நமக்கு நீ பெயின் வராமல் அதுக்குண்டான மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம மேலே ஏறி வரும்போது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ க்ளோஸ்டு வென்டிலேஷனுக்காக வித் சேஃப்டி கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம மேலே போகலாம் வாங்க. ஸோ மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிவிங் ஏரியாவில் இந்த கார்னரில் டிவி செட்டப் உண்டான ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே ஒரு பால்கனி, லிவிங் ஏரியா பக்கத்துலேயே. ஸோ ஈவினிங் டைமிங்கில் இந்த ஏரியாவில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்க இந்த இடத்துல வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரில்ல, அது ஒரு டிசைனாகவே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்லைட் டோர் வந்து மஸ்கிட்டோ நெட்டோட தான் நமக்கு எல்லாத்துலேயுமே மஸ்கிட்டோ நெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம செகண்ட் பெட்ரூமில் போகலாம் வாங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்குமே நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். நமக்கு ரெண்டு பக்கம் யூபிவிசி ஸ்லைட் விண்டோஸ் வந்து மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் ஏரியா மட்டும் இந்த இடத்துல நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ டோர் எல்லாமே வந்து இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு செப்பரேட்டா நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி லேப்டும் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே ஒரு இன்டீரியர்ல கவர் பண்ணும்போது தாங்க ஒரு லுக் உங்களுக்கு டிஃப்ரெண்டாகவே இருக்கும். இதுல ஒரு அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலயும் அதே மாதிரி ரூஃப் வரைக்குமே நம்ம வந்து டைல்ஸ் கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க. டைல்ஸ் வந்து அந்த ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே சேம், அதே பேர்வேர் மெட்டீரியல் தான், பிராண்டட் மெட்டீரியல் தான் இவங்க யூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம தேர்ட் பெட்ரூம் போலாம் வாங்க. ஸோ தேர்ட் பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு யூபிவிசி விண்டோ வந்து ஸ்லைட் டைப்லையும் இங்கே வந்து கிளாஸ் டைப் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு கிரில் கேட் நமக்கு அமைச்சு கொடுத்துட்டாங்க. இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டைப், அந்த பால்கனி வருது இல்லைங்க, அந்த பால்கனி கிட்ட ஒரு ஓப்பன் டைப் ஓப்பன் பண்ணி கூட நம்ம தாராளமாக வச்சுக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. கரெக்டாக அந்த வென்டிலேஷன், ஏர் சர்க்குலேஷனுக்கும் வென்டிலேஷனுக்கும் எக்ஸாக்டாக எல்லாமே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஃப்ட் வச்சு கொடுத்துட்டாங்க. நம்ம இன்டீரியர்ல இந்த இடத்துல வந்து கபோர்ட் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரி ஆகும்போதே லெஃப்ட் சைடில் வந்து வாஷ் பேஷன் உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேம், அதே பேர்வேர் மெட்டீரியல் தான். டைல்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் பெட்ரூம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பால்கனி ப்ரொவிஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் கேட்டும் நமக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ பால்கனியே நல்லா ஸ்பேஷியஸாக தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்குலா மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்க. இந்த இடமும் வந்து உங்களுக்கு ரூஃப் கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஈவினிங் டைமிங்கில் உட்காரும்போது கூட நமக்கு வந்து மழை வந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஜாலியாக இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைனில் வந்து எஸ்எஸ் ப்ளஸ் கிளாஸ் ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு டிசைனுக்கும் ஒரு லுக் எடுத்துகிட்டு வரதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ டெரஸ் ஏறும்போது வென்டிலேஷனுக்கு இந்த பக்கம் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எப்படியும் கிரில் கேட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கிரில் கேட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து கூலிங் ரூஃப் டைல்ஸ் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சிட் அவுட், ஈவினிங் டைமிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு சிட் அவுட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, மேலே வந்து சின்டெக்ஸ் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கீழே மட்டும் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இல்லாமல் இந்த ஏரியாவில் செப்பரேட்டாக உங்களுக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. இங்கேயே நம்ம வாஷிங் மிஷின் வச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம வந்து துணி காய போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி மேலே வந்தாலும் உங்களுக்கு இந்த ஏரியாவில் கோர்ட் யார்ட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே கூட நம்ம டைமிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள்
சுற்றி பார்த்தா தெரியும் ஃபுல் ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான். ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆனது நீங்கள் மேலே வியூவில் வந்து பார்த்தா தெரியும் என்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. இந்த பக்கம் 4 வீடு, இந்த பக்கம் 3 வீடு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டாங்க, நீங்கள் லைவாகவே பார்த்தா தெரியும். எல்லார் வீட்டு வெளியிலும் கார் வந்து நிற்கிது. அதே மாதிரி நம்ம அந்த ஜங்ஷன்லேருந்து வர வழி ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான். இமிடியேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வரலாம். ஸோ ஓகே மக்களே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,32 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களே உங்களுக்கு பேங்க் 80 to 90% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில், சேலையூர் லொக்கேஷனில் ரெடி டு மூல வீடு தேடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.